FM 200 கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்படி இல்லைன்னா இனஜென்ட் சிஸ்டம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்படி இல்லைன்னா நோவாக் சிஸ்டம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக எல்லாருமே வந்து நோவாக் தான் வந்து எல்லாருமே வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு இருப்பாங்க. சில பேர் வந்து இனஜென்ட்டே வந்து கண்டினியூஸாக வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இனஜென்ட் வச்சிருக்கிறவங்க அதே இனஜென்ட்டே வந்து டாப் அப் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா அதோட பைப்பிங் சிஸ்டம் இனஜென்ட்லேருந்து நீங்கள் வந்து திருப்பி நோவாக் வரணும்னா அதோட பைப்பிங் சிஸ்டம், அதோட நாசில் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே மாத்திர மாதிரி இருக்கும். ஏன்னா அதெல்லாம் வந்து ஹை ப்ரெஷருக்கு டிசைன் பண்ண சிஸ்டமாக இருக்கும். திருப்பி நீங்கள் வந்து நார்மல் இதோட ப்ரெஷருக்கு நீங்கள் டிசைன் பண்ணும்போது பைப்பிங் சிஸ்டம்லேருந்து என்டையர் டிஃபர் ஆகும். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நோவாக் போகாமல் நிறைய பேர் இனஜென்ட்லேயே கண்டினியூ ஆவாங்க, சில பேர் FM 200 கண்டினியூ, அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ஒரு விஷயம் வரும். இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க நம்ம சொல்றது இனஜென்ட் ஆர் நோவாக்லாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு டேட்டா சென்டர், இல்லை ஒரு ஹெவி எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ், இல்லை ஹெவி என்ன சொல்றது சென்சிட்டிவ் மெடிக்கல் எக்யூப்மெண்ட், இந்த மாதிரிலாம் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம எங்கெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹப் ரூம்